அது பாட்டுக்கு எதவாச்சும் ஒன்று பேசி எதவாச்சும் ஒரு பேசுகிறார் ஒரு ஆள் பேச்சாளர், அரசியல் பேச்சாளர். நான் எப்படியாவது குழந்தை தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு கல்வியை மீட்டு தருவேன், படிக்காத பட்டதாரிகளுக்கு வேலையை மீட்டு தருவேன். கீழே இருந்து ஒரு ஒய்ப்பு அடை வச்சு ஒரு நகை மீட்டு கொடுறா, முகர கட்டி மூஞ்சி பாரு, எல்லாம் நகை இதை மீட்டு தரேன் அப்படி. ஏன்னா வீட்டுக்காரங்க இருந்தாலும் அந்த பிரச்சனை வேறு ஆகிப்போயிடும். இன்னொரு மேடையில் 4 மைக்கு வச்சுருந்தாங்க. வந்த பேச்சாளர் பதறிட்டார். நான் ஒரு ஆள் தானே பேச போகிறேன், எதுக்கு 4 மைக்கு, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம அதுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். இன்னொரு பேர் பெரிய கூட்டம் போராட்டம், கண்ணி வெடியை வீசுகிறாங்க, புகையை வீசுகிறாங்க, எவன் கலைஞ்ச வடக்கான கூட்டம் திகச்சு இப்போ நிற்கிது. எதை பண்ணி கூட்டத்தை கலைக்கல. ஆனால் ஒரு ஆள் எதாவது சொல்லியிருக்காரு, கூட்டம் பூரா போயிடுச்சு. என்னங்க சொன்னீங்க, இப்பொழுது தலைவர் 5 நிமிடம் பேசுவார்ன்றேன், பூரா சேதறி ஓடி இருக்காங்க. அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு பேசுவான்ற நம்ம கமுக்கமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்படி பெரிய பெரிய இடத்துல சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுறது, இது ஒரு பக்கம் நடக்கும். இங்கே சிவகாசியில் ஒரு பேச்சாளர், அந்தந்த ஊருக்கு போய் ஏதாச்சும் மரியாதை செய்வாங்க. அவர் பேசிக்கிட்டு சும்மா பேசியிருக்க மாட்டப்பல அந்த ஊரை பற்றி பெருமையாக பேசினார். அந்த ஊரில் இருந்த பெரிய வெடி சங்கத்தின் சார்பாக அவருக்கு இவ்வளோ பெரிய வெடி எங்கேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டு போயிட்டாங்க. அப்படியே உற்சாகம். மறுபடியும் பேச்சை தொடங்கிட்டார். இன்னொரு ஆள் எங்களுடைய தீப்பெட்டி கம்பெனி சார்பாக அது உடனே 10 வைக்கிறேன்னு சொல்லி 10 விட்டு போயிட்டான். பட்டன்னு வெடிச்சு மனுஷன் செதறி அவிட்டு. அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்.